குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5 மணி 59 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 25/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 25/4/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசி நேயர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, புகழ், மதிப்பு, மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்த நாள் இருக்கிறது. சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உற்சாகமாக, அவங்கள சந்திப்பதில் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். நண்பர்களுடைய ஆலோசனை, நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்குமான ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாள், ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். அதே போல் புதிய முதலீடுகளை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு பாராட்டுதல்கள், மதிப்புகள், ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும். சமுதாய பணிகள் செய்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும், பாராட்டுகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சுகம் நிறைந்த, வளம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அதே போல் வெளிநாடு, வெளியூரில் இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய முடிவு இன்றைக்கி எதிர்கால வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தரும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் தாய் தந்தையருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியூர் வெளிநாடு செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.
குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார்களுடைய ஆதரவு, சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய யுக்திகளை நீங்கள் இன்று கையாள்வீர்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய நாள். வெளி வட்டாரங்கள் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் குவிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நண்பர்களிடத்துலையும் சரி, அலுவலகத்திலும் சரி, கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அனைவரிடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் மேலிடத்தில் விட்டு கொடுக்கணும். சக ஊழியர்களும் விட்டு கொடுக்கணும். அக்கம் பக்கத்திலும் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் மேலே விமர்சனங்கள் வந்தால் கவலைப்படாதீங்க, அது மறைந்து விடும். மேலும் எடுக்கின்ற முக்கிய முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் கலந்து ஆலோசித்து எடுப்பது மிகவும் நல்லது. எதிர்கால திட்டங்களை தீட்டுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் பொறுமையாக இருங்க. வாடிக்கையாளருடன் கனிவு தேவை. இன்றைய மனதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதிய புதிய தேடல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து காரியங்களையுமே எளிதாக நிறைவேற்றிக் கொள்வீங்கள். ஒரு தைரியமாக எல்லா முடிவுகளும் எடுப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அடுத்தவருடைய பேச்சு தயவுசெய்து கேட்காம இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்களே உங்களுடைய வேலையை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அரசாங்க வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்குண்ட வாய்ப்பு, வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி இருக்குது. வீடு மனை வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி ரொம்ப அதிகரிக்கும். மேலும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஆதரவுகளுக்கு பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வெளிநாடு வெளியூரில் இருந்து வருகின்ற செய்திகள், குழந்தைகள் வழியில் வருகின்ற செய்திகள், உற்றார் உறவினரிலிருந்து வருகின்ற செய்திகள் எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அதே போல் உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்றைக்கி குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணம் உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் வெற்றியும் தரக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். போட்டிகள் அகலும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஒரு மேன்மை உண்டாகி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். இந்த நாளில் பொறுமையாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஜெயிச்சிடலாம். அனைவருடையும் அனுசரித்து போவதும் இல்லை மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். கூட்டாளிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். ஒரு மாற்றம் உண்டாகும். அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு தான் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவனத்துடன் இருக்குங்க. உயர் பதவியில் இருப்பவர்கள் விழிப்புணர்வு இருக்கணும். அனைவருமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படும். வெளிநாடு வெளியூர் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் வெற்றியும் ஆதரவும் தரக்கூடிய நாள். மூத்த சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி குறையும். தாய் தந்தை உழைவு உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை வரும். சொத்துக்கள் வாங்கும்போது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. புதிய வேலை, புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு இன்றைய நாள் நல்லபடியாக இருக்கிறது. அதே போல் வெளியூர் பயணம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தரும். கமிஷன் சார்ந்த வியாபாரம் செய்வர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே நீங்கள் அனுசரித்து போகணும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்துக்கு போடக்கூடாது. வாக்குறுதி அளிக்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய விஷயங்களில் மூக்கம் நடக்காமல் இருக்கணும். தடைப்பட்ட வரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவிகள் எதிர்பார்க்கலாம். கோர்ட் கேஸ் போட்டிருக்கவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான வழி பிறக்கும். தாய் தந்தைகளோட தயவுசெய்து அனுசரித்து போய்க்குங்க.
அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து போகிற பட்சத்தில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நேரம் கண் விழிக்காதீங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கு மௌனமாக இருக்கணும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நினைத்த நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.